In this question, we have a long thin conductor wire carrying current I. I have a conductor which is carrying current in some direction. நான் இந்த direction எடுத்துக்கிறேன். A particle of mass m and charge q is released at distance a. அப்போ இங்கிருந்து a distance தள்ளி, so this is a. So here I am going to project one particle. Okay, so that is along the direction of the current in the wire. Okay, அப்போ நான் இவரை இப்படி velocity கொடுத்து ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். That velocity is v0. Okay, அப்போ the particle gets attracted due to the magnetic force. The particles turn around when it is at distance of x from the wire. அப்போ இவர் இந்த பக்கம் போகிற ஒரு டேர்ன் அரவுண்ட் ஆடாருன்னா அப்படியே போயிட்டு ரிட்டர்ன் ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிறாராம் when the distance is at a distance of x. கரெக்டா? ஸோ இந்த வேல்யூ ஆஃப் எக்ஸ் தான் என்னன்னு கேட்குறாங்க. கரெக்ட்? ஸோ அப்போ எப்போ இவர் தலைகீழ மாறுவார், தட் இஸ் வாட் தே ஆர் ஆஸ்கிங். அப்போ ஹியர் வாட் வி ஷுட் சி கிளியர் இஸ், இப்போ இங்கே வெலாசிட்டி இந்த பக்கம் இருக்கார், ஃபோர்ஸ் பிடிச்சி இந்த பக்கம் எடுக்கிறாரு. அப்போ இவர் ஆக்சுவலாக எப்படி போவார்? ஹீ வில் கோ இன் திஸ் டைரக்ஷன். ஓகே, ஹீ வில் கோ லைக் திஸ். ஓகே, அப்போ தான் இவர் டேர்ன் அரவுண்ட் ஆக முடியும். அப்போது ஃப்ரம் ஹியர் டு ஹியர், ஓகே, ஸோ இந்த ரீஜன் பார்த்தோன்னா இங்கேருந்து இது வரைக்கும், ஓகே, வெலாசிட்டிஸ் எப்படி இருக்கும்? இங்கே ஒய் காம்பனண்ட் இங்கே ஒன்று இருக்கும், எக்ஸ் காம்பனண்ட் இங்கே இருக்கும். ஸோ இங்கேயும் இஃப் யூ சி ஒய் காம்பனண்ட் இங்கே இருக்கும், எக்ஸ் காம்பனண்ட் இருக்கும். ஸோ ஹியர் ஒன்லி எக்ஸ் காம்பனண்ட் வில் பி தேர் வில் நாட் பி எனி ஒய் காம்பனண்ட். அப்போ அடுத்து வரும்போது என்ன ஆகும்? இட் வில் சேஞ்சு. வாட் வில் சேஞ்சு? ஒய் காம்பனண்ட் கீழே வந்துடும், எக்ஸ் காம்பனண்ட் இப்படி போகும். கரெக்டாக? அப்போது நம்ம இதை ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஓகே, we can split this into two. இது ஃபஸ்ட் ஹாஃபு, அது செகண்ட் ஹாஃபு. இப்போ ஃபஸ்ட் ஹாஃபுக்கு we can find what distance is this. ஓகே, இந்த டிஸ்டன்ஸை நம்ம எக்ஸ் ப்ரைம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, அப்போ we want to find actually what is x. கரெக்டாக? அப்போது எக்ஸுக்கும் எக்ஸ் ப்ரைமுக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, ஸோ தட் ஆல்சோ we are going to find. இப்போது இந்த ஃபஸ்ட்டு ஹாஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா first half. Okay, if you take the first half, here velocity at any point, okay, velocity at any point will be equal to what? Velocity which is equal to x component along I cap and y component along j cap. இங்கே x component மே left hand side தான். அப்போது சைன் கன்வென்ஷன் படி மைனஸ் ஐ வரணும், அதனால் ஒரு மைனஸ் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ திஸ் we know. அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் at this point? Okay, at this point I am asking. Okay, இல்லை ஜென்ரலாக கூட எழுதிக்கலாம். ஜென்ரலாக எழுதிங்கன்னா at any distance r is current carrying conductor, ஆம்பியர் சர்க்யூட்டில் போட்டிங்கன்னா that is nothing but mu naught I by your 2 pi r. But direction is what? ரைட் ஹேண்ட் தம் ரூல் யூஸ் பண்ணோன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் வில் கோ இன்சைட் ஹியர். அப்போ இன்சைட் வராரு அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் கே கேப். ஓகே, மைனஸ் கே கேப். இது மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போது ஃபோர்ஸ், வாட் வில் பி தி ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தி சார்ஜ் அட் எனி டைம்? ஓகே, அட் எனி டைம் இன் திஸ் ஹாஃப். ஏன்னா நம்ம மைனஸ் போட்டிருக்கோம், அதனால் இந்த ஹாஃபில் எந்த ஒரு பாயிண்ட்லையும் எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், ஏன்னா அந்த ஃபோர்ஸாக பிடிச்சி புல் பண்ணுறாரு. அப்போ எஃப் இஸ் நத்திங் பட் கியூ இன்டூ வி வெக்டார் கிராஸ் பி வெக்டார். அப்போது கியூ ஐ டோன்ட் நோ, கியூவாகவே இருக்கட்டும். வி வெக்டார் இஸ் வாட்? வி நோ வி வெக்டார் இஸ் வாட்? மைனஸ் விஎக்ஸ் I cap plus your Vy j cap cross product of magnetic field is what? Minus mu naught I by 2 pi r k cap. ஓகே, இப்போ இவரை நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும். இப்போ இவரை நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ணால் என்ன நமக்கு வரும்? ஸோ இது மல்டிப்ளிகேஷன் தான். அப்போ கான்ஸ்டண்ட்டை வெளியே எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இஃப் ஐ டேக் திஸ் கான்ஸ்டன்ட் q mu naught I by 2 pi r, what I will get? இங்கே பார்த்தோன்னா we will get vx here minus I cap cross minus k cap. அதேமாதிரி ப்ளஸ் vy into j cap cross minus k cap. அப்போ what will be the direction? This is q into mu naught I by 2 pi r. Okay, 1 second. Okay, so here I cross k. Okay, I cross k is what? Your j, minus j.
அப்போ minus minus plus, அப்போ you will get what, Vx into minus j cap. Okay, and then plus இங்கே j cross k is what, your I. அப்போ இங்கே ஒரு மைனஸ் இருக்காரு, அப்போ மைனஸ் ஆஃப் vy into j cap. அப்போ இந்த மைனஸை காமனாக எடுத்துக்கலாம், இந்த மைனஸை முன்னாடி எழுதிக்கலாம். ஓகே, திஸ் இஸ் வாட் தி ஆன்சர் இஸ். அப்போது இதுதான் ஃபோர்ஸு, கரெக்டா? அப்போ இந்த ஃபோர்ஸை வச்சு we have to find what is this x. ஓகே, எக்ஸ் ப்ரைம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? எக்ஸை நம்ம இன்டிகிரேட் பண்ணணும். அப்போ எக்ஸுக்கு நமக்கு ஒரு ஈக்குவேஷன் வேணும். ஓகே, we need one equation in terms of x. அப்போது அதை ஃபோர்ஸ்லேருந்து தான் கொண்டு வரணும். f is equal to what, ma வா? ஓகே, ஸோ f is equal to ma. எக்ஸ் இருக்கிறதுனால எக்ஸ் டைரக்ஷன் மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ எக்ஸ் டைரக்ஷன் மட்டும் தனியாக ஸ்ப்ளிட் பண்ண. இஃப் யூ ஸ்ப்ளிட் திஸ், வாட் யூ வில் கெட், யுவர் ஃபோர்ஸ் ஆக்டிங் இன் எக்ஸ் இஸ் வாட், இவர் ரெண்டு பேரும் கிளப் பண்ணிக்கலாம். வாட் இஸ் தட்? Okay, so you have minus q mu naught I into Vx by 2 pi r. கரெக்டா? ரைட். அதே மாதிரி y டைரக்ஷனில் பார்த்தோன்னா what you will get, fy will be equal to minus q mu naught I Vy divided by 2 pi r. கரெக்டா? ஸோ கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கார். ஆமாம், ரைட். சரி, ஸோ நவ் வாட் வி கேன் டூ இஸ், ஐ நோ எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. கரெக்டா? அப்போது எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. திஸ் ஏ இஸ் நத்திங் பட் வாட், ஆக்ஸலரேஷன் இஸ் நத்திங் பட் டிவி பை டிஎக்ஸ் டிடி. அப்போ டிஎக்ஸை மல்டிப்ளை பண்ணோன்னா டிவி பை டிஎக்ஸ் பை டிடி. This is nothing but velocity into dv by dx. அப்போ இங்கே என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா m into velocity along x direction dvx by dx. Okay, this is dvx. So this value is what, this minus mu naught I vx by 2 pi r. அப்போ நம்ம இதை என்ன பண்ணலான்னா, we can rewrite it as vx into dvx by dx. This is nothing but minus mu naught I Vx by 2 pi r. இந்த m மட்டும் இந்த பக்கம் கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ இதுதான் வெலாசிட்டின்னு எனக்கு தெரியுது. ஓகே, அலாங் எக்ஸ் டைரக்ஷன். y டைரக்ஷன் போட்டிங்கனாலும் இதே தான் வரும், ஒரே வித்தியாசம் vy வரும். கரெக்டாக? அப்போது vy into dvy by dy. ஓகே, ஆமாம், ரைட். 1 second. Okay, fine. So dvy by your dx. Okay, here we made one error. இங்கே நம்ம dv by dx போட்டிருக்கோம். x வந்து distance, ஆனால் நம்ம இங்கே distance from the wire rன்னு எடுத்துருக்கோம். Okay, r is the distance from the wire. ஆம்பியர் சர்க்யூட்டில் அப்ளை பண்ணுறோம்ல, அப்போ here it should be r. Okay, this is r. அப்போ this is r. அப்போ here also this is r. Okay, that alone we have to change. D into vy also, what you will get, by dr only we will get. This will be equal to minus mu naught I your vy by 2 pi r into m. So this is what we are getting. அப்போ இதிலிருந்து we have to find what is x and all. Okay, அப்போ first என்ன பண்ணலான்னா, let me take what is vx. Okay, அதை வச்சு we can start. So here we missed one thing, one fishy thing is there. இங்கே பார்த்தீங்கன்னா ஜே கேப் கிடைக்குது, கரெக்டாக? ஆனால் இது வந்து vx இருக்குது. Okay, here also we have j cap, am I right? Here this is I cap. Okay, அப்போது இங்கே ஜே கேப்பில் vx இருக்காரு, I கேப்பில் vy இருக்காரு. This we made a mistake here. அப்போ here force acting on x direction means here vy will come. Force acting on y direction means vx is here. அப்போ here vx will come. Okay, அப்போது here what we will get, here vy should come. Okay, so here vx அப்போ இங்கே vy வரணும். அப்போ here we should get vx. Okay, small change.
சரி, அப்போது now we can take this equation, okay, or any other equation, okay. அப்போ நம்ம if you take this equation, what we will get, here if you do Vx into dvx, இந்த Vy கீழே கொண்டு வந்துடலாம். Vy which is equal to minus mu naught I by 2 pi m, இந்த r ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன், இந்த dr இங்கே போட்டுக்கிறேன். this is dr by m, okay. அப்போ now if you see எல்லாமே xல இருக்குது, இந்த Vy மட்டும்தான் yல இருக்கார். அப்போ அதையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். if you change it like this, in terms of x, what you will get, I know total velocity of projected is what, it is v naught, correct. அப்போ வெக்டார் அடிஷன் படி your v naught square should be equal to vx square plus vy square. அப்போ vy square will be equal to what, v naught square minus vx square. அப்போ vy is nothing but root of v naught square minus vx square. அப்போ அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுக்கலாம், okay. so for vy where and all we have vy, அப்போது vx into dvx divided by root of v naught square minus vx square will be equal to minus mu naught I by 2 pi m, here dr by m, okay. so now if you integrate this, we will get the answer, okay. அப்போது என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, here limits we have to substitute. இப்போ ஃபஸ்ட் ஆஃப் வந்து இதை எக்ஸ் ப்ரைம்னு வச்சுருக்கேன், இது டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து என்னது ஏ. அப்போ லிமிட்ஸ் ஆர் வாட், ஏ டு எக்ஸ் ப்ரைம், கரெக்டாக. அப்போ வெலாசிட்டி இஸ் வாட், இன் எக்ஸ் டைரக்ஷன் இனிஷியலி தெர் இஸ் நோ வெலாசிட்டி, கரெக்டாக. அப்போது வெலாசிட்டிக்கு நீங்கள் லிமிட்ஸ் அப்ளை பண்ணும்போது இட் இஸ் 0 டு யுவர் வாட் டு சே வி நாட், கரெக்டாக. okay, here we are doing in x direction, correcta. அப்போ here your x direction velocity is 0. when it comes here, your top velocity here will be equal to v naught, okay. அப்போ 0 to v naught, okay. so and then limits of x is what, it is going from a to x prime, okay. now we have to integrate this. இங்கே dvx இருக்கார், கரெக்டாக. so right hand side is so simple, mu naught I by 2 pi m. அப்போ இங்கே if you integrate this m இல்லை இது r, okay. so 1 by r, what we will get, we will get ln r, right. so ln of r, limits are from a to x prime, okay. it is a to x prime. அப்போ now again left hand side இன்னும் பண்ணல நாம, okay. so left hand side if you do, what we will get, இங்கே substitution method வச்சு தான் we have to do, okay. so that substitution method is nothing but, here your let me take b as variable, your b, okay, we can take, so your b square is nothing but your v naught square minus vx square, here we have this. அப்போ if you have this, what is the vx at the starting point, okay. when vx is equal to 0, okay, your b will be equal to what, b will be equal to v naught, ஏன்னா இங்கே 0 போட்டிங்கன்னா you will get this answer. அப்போது what we can do, limits, we know the limits now. அப்போது if we integrate this values, okay வா, what values, this equation, how to do that, first இதை differentiate பண்ணிங்க. if you differentiate this, what you will get, here this b is an variable, about 2b into db which is equal to, இது வந்து constant, இப்போ constant பண்ணால் 0. if you do this, minus 2 vx into dvx, this is what we will get, correcta. அப்போ here now you apply the limits, okay. if you apply the limits, vx 0 இருக்கும் பொழுது your b is v naught, correct. அப்போது what will be the limits, limits கண்டுபிடிக்கிறதுக்கு your limits are, okay, 0 v naught, okay, v naught to 0 is the limit. அப்போது if you integrate this, okay, இங்கே பாரு vx இருக்காரா, so this vx what we can replace,
So here clear up one second. So here we have this, இதை replace பண்ணால் we will get this. அப்போ vx நாவாக இருக்கும். Your vx is nothing but your b square v naught square minus b square root. இதுதான் vx உடைய வேல்யூ. கரெக்ட். தென் வாட் வில் பி யுவர் dvx வேணும் அப்படின்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வாட் வில் கெட் 2b into db which is equal to 0 minus 2vx into dvx. அப்போ இங்கேயே vx into dvx கிடைக்குது. அப்போ directly we will get this. Okay, this idea is not needed. Okay, இது வேண்டாம், this is not needed. அப்போ here vx into dvx is what? Okay, here I can cut this 2, I can cut this 2. So what we are getting a minus of b into db. அப்போ இவருக்கு பதிலாக நம்ம இவரை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். Okay, am I right? Am I right? Yes, correct. Appo here in the integration what we can do, here it is an integration of vx into dvx which is nothing but b into db divided by this is what? This is nothing but your b. So b. Appo this value is what? Your mu naught I by 2 pi m. இங்கே ln of upper limit minus lower limit. So you will get what? X prime by a. Okay, so this is what we will get. Again if you integrate this, limits are what? Is already kandupidichirundom. Okay, what is the limit? When your v value is 0. Okay, so what will happen to this? This will become v naught. கரெக்டாக இது 0 ஆகிடுச்சுன்னா ஒரு v நாட் ஆகிடும். அப்போது திஸ் லிமிட் இஸ் வாட்? v நாட். அப்புறம் உங்களுடைய vx v நாட்டாக இருந்துச்சுன்னா v நாட் இங்கே போட்டிங்கன்னா this will become 0. அப்போது v நாட் to 0. Now if you do this, what we will get? So ln of here did we made a mistake? Yes, b square should come na. So if you have b square, okay, b square you will get 1 by b. If you integrate this you will get ln. Okay, ln of your b. So limits are v naught to 0. Okay, this is nothing but ln of no, this is b only, not b square. Okay, so then ln will not come. So b cut. If you integrate db you will get b. So b ki limit apply pannina upper limit minus lower limit. So I will get minus v naught which is equal to mu naught I by 2 pi m ln of x prime by a. Okay, it is ln of x prime by a. Appo here from this you can find what is x prime. FD. So here ln of x prime by a is nothing but what? I can write it as minus 2 pi m v naught by your mu naught I into mu naught I only. Okay, does we miss anything? So one second. So here I have q. Okay, here I missed q. Correct? Here when I am writing q I missed. Everywhere q I missed. So that q I have to add here. Okay, so that q will be here. But here if you take exponents on both sides, your x prime will be equal to a into e to the power your minus 2 pi m v naught by your mu naught I into q. இது வந்து எல்லாமே e to the power. Okay, a வந்து multiplication இருக்கு. This is x prime. Okay, so same like this what you do is same like this you find what is x. y direction க்கு apply பண்ணி okay, y direction இல்லை sorry b to c க்கு இப்போ இந்த first half நான் போட்டுட்டேன். கரெக்டா? அதே மாதிரி second half if you do you will get the relation x. Okay, so definitely you will get the relation x. Appo if you do that same like this you will get and the relation enna you will get x which is equal to x prime into e to the power same value 2 pi m v naught by mu naught iq. ஒரே ஸ்டெப் அப்படியே டிட்டோ தான். அப்போ இந்த x prime இங்கே substitute பண்ணால் you will get the value of x. This is nothing but what? A e to the power, just we have to add this 2. If you add this 2 minus 4 pi will come.
Okay, so mu naught IQ. So this is what the answer is. Okay, so very long question. No one could do anything. So B.